சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த 2026 புத்தாண்டில் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா 2026 பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது, பல கவனத்திலமாக இருக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். என்ன நன்மைகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் விரிவாக சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப பரிவர்த்தனையுடன் இந்த கூடிய வருஷம் ஆரம்பிக்குது. 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடுகள், குழந்தை பாக்கியம், நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதற்கு உடையவர் குரு பகவான் அவர் 11ஆம் இடத்துல போகிறாரு.
11ஆம் இடம் இஷ்டபோகங்களை சித்தி செய்யக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த லாபஸ்தானமும் 5ஆம் இடத்திற்குடைய, அதாவது இந்த புத பகவான் இங்கே, அந்த குரு பகவான் இங்கே, இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சியை தரும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை செய்து கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கொடுப்பாருங்க இந்த வருடம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல இருக்குது. அதனால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு இயங்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்படும். ஒன்று உங்களுக்கே கூட குழந்தை பிறக்கலாம், அல்லது உங்களுடைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா கல்யாணம் ஆகும், அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா அவங்க குழந்தை பிறக்கும், அல்லது உங்களுக்கு பேரனுக்கு குழந்தை பிறக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். எது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அவங்க வளர்ச்சி அடைவதற்கு என்ன விஷயங்கள் தடையாக இருக்கோ அது எல்லாமே மாறும். அதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயமாக அமையுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் ஜென்மஸ்தானத்திலும் இருக்கக்கூடியதான ராகுவும் கேதுவும் மாறுறாங்க. 6ஆம் பாவத்துக்கு ராகு, 12ஆம் இடத்துக்கு கேது வராரு. 12ல் கேது வந்தாலே பொதுவாகவே ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் அதற்கு மோட்ச ஜாதகம் அப்படின்னு பேர். சரி, அது ஜாதக ரீதியாக உள்ளது. இப்போது கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்திற்கு கேது வர்றதுனால என்னங்க ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம சாவல்யங்கள் ஏற்படும். இந்த கர்ம சாவல்யங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரியான கர்மாக்கள் எப்படி இருந்தாலும் கூட அந்த கர்மாக்கள் அதில் இருக்கக்கூடியதான பாபங்கள், புண்ணிய பலன்கள் அப்படின்னு அதுக்குள்ளேயே பிரிவுகள் இருக்குது. அப்படியான அந்த பாப புண்ணிய கணக்குகளில் நாம் செய்திருக்கக்கூடியான பாப்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகும். அது சும்மா விலகுமான சும்மா விலகாது. அதற்கு உண்டான விஷயங்களை நாம் அனுபவித்தால் தான் அது விலகும். அதனால் அதற்கு தக்கன அந்த இறைவனுடைய அனுகிரகத்தில் அந்த நாம் செய்திருக்கக்கூடிய பாப்ப கருமாக்கள் எல்லாம் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இறைவனை வழிபாடு செய்கிறது, நோன்புகள் இருப்பது, விரதங்கள் எடுப்பது, முடியாதவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் செய்வதன் மூலமாக இது உங்களுக்கு நடக்கும். பல நன்மைகள் உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் இந்த சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சூரியன் தான். அதனால் கூட தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இதையும் கடந்து போவோம், இதையும் நம்ம சந்திப்போம். இது ஏன்னா மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னா நம்பிக்கை. அதில் முக்கியம் என்னென்னா தன் நம்பிக்கை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த நம்பிக்கையின் மூலமாக நீ என்ன செய்வீங்க அப்படின்னா, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து போவீங்க. சரி, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைத்திய செலவு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே யாருக்காவது குடும்பத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சுகம் குறைவாக இருந்தால் கூட அது மற்றவங்களுக்கும் கூட அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும். அவங்களால சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன், படிக்கிறவங்களாக இருந்தால் சரியாக படிக்க முடியாது, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு திருப்தியாக வேலை செய்ய முடியாது. அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனா கூடிங்க, அந்த பிஸ்னஸில் ஏதோ ட்ரிப் போகிறீங்க, ஏதோ விஷயங்கள் செய்யக்கூட அதில் முழுமையான உங்களுடைய லகிச்சு அந்த விஷயங்களை செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முக்கியம் என்னங்க செய்யணும், இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு. எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, அவர் தாங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு செய்ய முடியலன்னா கூட அமாவாசைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சு அதை செய்யணும். வருட திதி உங்களுடைய பெரியவங்களுக்கு வரும்போது அதை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி செஞ்சு கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமஹ. சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புதபோகனுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும்,
குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயில் ஆகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோவில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாயனம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்ம பலன் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் அமைப்புகள் மூலமாகவும் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, சிம்ம ராசிக்கு என்னென்ன மாதிரி கிரகங்கள் அமைப்புகள் உண்டு, கோச்சாரத்தில் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாக 26 ஆங்கில புத்தாண்டு முழுவதும் 12 மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம இப்போ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்து 2025 ஏப்ரல் மாதத்திலேருந்தே நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து 26 ஸ்டார்ட் ஆகும் பொழுதே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க. குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல மே மாதம் முழுவதும் இருக்கிறார். ஸோ 5 மாதம், மே மாதம் வரை வந்து குரு 11ல் இருப்பது ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பு. அஷ்டம சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு சப்போர்ட்டான ஒரு அமைப்பாக இருக்கிறது. ராசிக்குள்ள கேது 7ஆம் இடத்துல ராகு. ஸோ எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை தான். ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் ராகு கேதுகள் ராசியை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஸோ அப்படிங்கிறப்போ நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், குடும்பம், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பாகவே போகக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இதில் குருவின் பார்வை வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ முதல் 5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. அஷ்டம சனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிற அளவுக்கும் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இருக்குது. இதில் பாருங்க, கொஞ்சம் லாபங்கள் எடுத்து கொஞ்சம் கடனை அடைக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கொஞ்சம் கடனை குறைச்சிக்கணும். குடுக்கல் வாங்கல்ல வந்து சில இக்கட்டான ஒரு விஷயத்த வந்து முடிச்சுக்கணும், சரி பண்ணிக்கணும் இந்த 5 மாதங்கள். ஏன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியான ஒரு டிரான்சிஷனரி பீரியடாக தான் வந்து இந்த சிம்மராசிக்கு அஷ்டம சனி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அதிக ரிஸ்க் எடுக்கிறது, நம்ம சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து வாழ்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து தன்மைப்படுத்துகிறார், திட்பலம் கொடுக்குறார், சுபத்துவப்படுத்துகிறப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பணங்கள், எதிர்பார்க்கக்கூடிய பணம், பொருள் வந்து நமக்கு உதவி செய்து நமக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது சுப விரயமாக இருக்கலாம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லாபத்து மூலமாக இருக்கலாம், அதே சமயத்தில் நமக்கு வரவேண்டிய பணமாக இருக்கலாம், நம்ம வந்து இதுவரை நம்ம கடந்த 3-4 வருஷமாக நம்ம செய்த ஒரு உழைப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு உச்ச குருவாக 12ஆம் இடத்துக்கு வந்து நமக்கு சில நிவர்த்தனை, சில பிரச்சனைகள், சில கடன் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஃபினான்ஸ் விஷயங்கள், அதே மாதிரி வெளிநாடு போகணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள், கொஞ்சம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, கொஞ்சம் இடம் மாற்றங்கள் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ராசிக்குள்ளேயே கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் மாதம் வரைக்கும் ராகு கேதுகள் இருக்கும் பொழுது இந்த பழகிறது அன்றாட நீங்கள் வாழ்க்கையில் மீட் பண்ணுற கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், நண்பர்கள்,
அசோசியேட்ஸ், பங்குதாரர்கள், குடும்பத்தினர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாதகமாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும், ஒரு பிஹேவியர் வரும், ஒரு உறவு இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் வந்து தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நம்ம ஏமாறுறது, ஆண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக பெண்களோட ஏதோ ஒரு புதுசாக தெரியாதவங்களோட நீங்கள் ஒன்று கொஞ்சம் க்ளோஸாக பழகுறீங்கன்னா நம்ம யாரோட நீங்கள் பழகுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு பண்ணணும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் நம்ம தேவையில்லாமல் ஒருத்தரை நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு அமைப்புகள் உள்ள ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேலோட்டமாக அன்றாட வேலைகளை செய்து கொண்டு புதுசாக ஒரு உறவுகளோ புதுசாக ஒரு முயற்சியோ புதுசாக ஒரு திட்டத்தையோ தீட்டி செய்தோம்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பெரிய அமைப்பு மாதிரி ஒரு ஆசை காட்டினாலும் அஷ்டமசனி முடிஞ்சதுக்கப்புறம் 27 போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன்டா செஞ்சோன்னே தெரில, நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும், அந்த டைமில் சும்மா இருந்திருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சில ரெட்ரோஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அஷ்டமசனினா என்னென்னா கர்ம பலன் வந்து நம்மளுடைய தீய கர்ம பலனை கழித்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ராகு கேது குரு சனி எல்லாம் ஓரளவுக்கு சுமாரான அமைப்பு இருக்கிறதுனால மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றது, டென்ஷன் ஆகுறது, எக்ஸாமில் வந்து கொஞ்சம் 100% அவங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு அமைப்பு, நண்பர்களிடையே வந்து கோபதாபங்கள் வர்றது, ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, திடீர்னு அடிபடுதல், முதல் இருக்கிற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் பதட்டப்படுறதல், அதே மாதிரி இளைய வயதினர் பார்த்திங்கன்னா அந்த காதல் விஷயத்தில் போய் மாட்டி அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறது, பிரேக்கப் ஆகிறது, இழக்கக்கூடாதே இழக்கிறது. அதே மாதிரி நடுத்தர வயதினர் பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய மிட் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை தொழிலில் வந்து திடீர் செட்பேக் வரக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி முதியோர்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நிலை கோளாறு ஆகிறது, திடீர்னு ஸ்லிப்பாகி கால் அடிபடுறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத அமைப்பில் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கணுங்கிறதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு அன்றாட வாழ்க்கையை சர்வைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுமோ அது மாதிரி விஷயங்கள் மட்டும் செய்து கொண்டு புதுசாக எதையுமே பெருசாக யோசிக்கிறதுக்கு அடுத்த வருஷத்தை நீங்கள் ஒத்து வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு காலகட்டம். நம்பி பேராசைப்படும் பொழுதும் பெரிய ஒரு விஷயம் நினச்சி போய் ஒருத்தரோட பழகிறதும் திடீர்னு நமக்கு வந்து அது தேவையற்ற ஒரு விஷயமாக பிற்காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனசை வருடுற மாதிரியும் கை சுடுற மாதிரியும் தேவையற்ற ஒரு கசப்பை கொடுக்குற மாதிரியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகம் எது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுங்கிறதை வைத்து அந்த தசாபுக்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் சிறப்பாக ஒரு ராஜயோக திசையாக இருக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் குறைவாகவும் ஓரளவுக்கு சுமாரான திசை தான் போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் சொன்ன இந்த மாதிரி சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒரு பொதுவான பலன். இப்போ ஜென்ம ஜாதகத்தில் வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன், லாங் டேர்ம் எப்படி, ஷார்ட் டேர்ம் எப்படி, எது மாதிரி விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை பாதை திரும்புகிற மாதிரி இருக்குது, எது பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்து கொண்டு திட்டங்களை தீட்டி தேவையற்ற விஷயத்தை கழித்து தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மனசில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை செய்தீர்களானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சிரமப்படாமல் எளிதில் நம்மளுடைய கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு பொட்டன்ஷியலுக்கு அதுக்கு தகுந்த ஒரு தகுதிக்கு வேணுங்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பொருள் விரயம் சமய விரயத்தை இழந்து மன கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற நபர்களோட செய்து வீண் மன உளைச்சல் அடையாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது வந்து மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம்.
இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தலையானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தலையானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பா. ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம்.
சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த 2026 சற்று மிதமான காலமாகவே அமையிறது. ஏன்னா ராசிக்கு பார்த்தீங்களேனால் சப்தமத்தில் இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் சனி வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். அசிங்கம், அவமானம், கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தாலேனால் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் சனி பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது கிடையாது. அவமானம், அசிங்கம் படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர்ஸ் மூலமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் மே மாதத்துக்கு மேலே மாறிடுறார். அதனால் 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அதை என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 5-8க்கு உண்டானவர் இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து செய்யும் பொழுது குழந்தைகள் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியது, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார், சனி பகவானையும் பார்க்குறார் 8ஆம் இடத்துலேருந்து. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 10ஆம் மாதம் வரலாம், அதாவது அக்டோபர் 2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய ஜென்மத்துக்கே குரு பகவான் வரார். உங்களுடைய ஜென்மத்துக்கு 10ஆம் மாதத்துலேருந்து வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும், திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தாலேனால் அதுவும் இந்த அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய தொல்லைகள் ஏற்படும். தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க முடியாது. சனி பகவான் நிச்சயமாக தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பார். இன்ஃபேக்ட் அரசாங்கம் அந்த மாதிரியான பொசிஷனில் மேல் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லைகள் வரக்கூடிய, அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள், உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ரொம்பவும் ஜாகிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. ஏன்னா நிச்சயமாக சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. க்ஷேத்ராடனங்கள், அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. க்ஷேத்ராடனங்கள், ஸ்தலங்கள், திவ்ய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அந்த காலகட்டத்தில் 10ஆம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அது தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு, வீட்டை விட்டு, நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கழிவு பாதைகள், கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய நாராயணர் கோவில் போயிட்டு வாங்க. அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்குது, சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில். அது தவிர சனீஸ்வரனுக்கு வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைன்னா விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சனீஸ்வரன் அந்த நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சுட்டு வாங்க. எண்ணெய் தானமாக கொடுங்க. அதாவது நல்லெண்ணெய் புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு தானமாக கொடுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டெசிஷனையோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.